அனைவருக்கும் வணக்கம். இதை வந்து ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு 2 பக்கங்களோட வேல்யூ கொடுத்துட்டு 3வது பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த முக்கோணத்தை பார்த்தா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு கோணம் வந்து 90 டிகிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு இதான் படிச்சிருப்போம் பித்தாகரஸ் தியரத்தில். இந்த பெரிய பகுதி இருக்குது இல்லையா? பெரிய பகுதியோட ஸ்கொயர்டு வந்து ஈக்குவலன் டு மற்ற 2 பகுதியோட ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணுற வேல்யூக்கு சமமாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு ஏசி மட்டும்தான் வேணும். அதனால இந்த பக்கத்தை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணிடணும். ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஏபி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது 3 ஸ்கொயர், பிசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5, அப்போ 5 ஸ்கொயர். ஏன்னா ஏசி மட்டும் வேணுன்றதுனால நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 3 9 5 25, அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு. இப்போ 29 5 34. ஸோ இதோட ஆன்சர் வந்து 34. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதன் மூலைவிட்டம் கொடுத்து அதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. நம்ம செவ்வகத்தின் பரப்போட ஃபார்முலா வந்து என்னது? பரப்பளவோட ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி. அதாவது லென்த்தும் பிரெத்தும் கொடுத்தா செய்யணும். இதில் வந்து நமக்கு லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத்து இல்லை மூலைவிட்டத்தை வந்து டீன்னு கொடுப்போம் சொல்லுவோம், டயக்னல். ஸோ அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி என்ன கண்டுபிடிக்கிறதுனா, இதிலேருந்து நம்ம வந்து பிரெத்து கண்டுபிடிச்சி பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து எல், பிரெத் எல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதை அடுத்து மூலைவிட்டம், இந்த டயக்னல் தான் நமக்கு மூலைவிட்டம். அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த பகுதியை மட்டும் பார்ட்டை மட்டும் பார்க்கல, நமக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி செங்குத்து கோணமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இதுக்கு தான் தெரியும். இப்போ முன்னாடி ஒரு சம் செஞ்சோம் இல்லையா முக்கோணத்துக்கு, அதே இது தான். அப்போ கர்ணத்தோட பக்கத்தோட ஸ்கொயர்டு வந்து ஈக்குவல், பெரிய பக்கத்தோட ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மற்ற 2 பக்கத்தோட ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். இது ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுக்கு தெரியணும். இப்போ நம்ம இந்த வேல்யூஸை பண்ணிட்டோன்னா நமக்கு கிடச்சிடும். நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 24 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரையில் -24 ஸ்கொயர்டுன்னு மாறிடும். இப்போது இதை வந்து நமக்கு பார்க்கல ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்னா இதுக்கெல்லாம் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்க டைம் எடுக்கும். ஸோ இப்போ 26ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 40, 50 கிடச்சிரும். மல்டிப்ளே 26லேருந்து 24 கழிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு 2 கிடைக்கும். அப்போது இதோட வேல்யூஸ் வந்து என்ன கிடச்சிருது? 100. இது வந்து எனக்கு என்னென்னா பி ஸ்கொயரோட வேல்யூ. எனக்கு ஆனால் பி தான் வேணும். பி வேணும்போது என்ன பண்ணுவோம்? இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுக்கையில் எனக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? பியோட வேல்யூ 10. இப்போ இந்த பியையும் இந்த எல்லையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடச்சிரும். எல்லோட வேல்யூஸ் எவ்வளோ? 24. பியோட வேல்யூ 10, எல் வந்து 24. ஸோ 240. ஸோ இதோட ஆன்சர், ஏன்னா எல் இன்ட்டு பி தானே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எல்லும் இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணையில் 240 கிடச்சது. ஸோ த ஆன்சர் 240. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர்.